எத்தனையோ ஆலயத்திற்கு போய் நம்ம எத்தனையோ வேண்டுதல்கள் வைத்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைத்திருப்போம். ஆனால் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு கணக்கன்பட்டி மகான் சித்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தன்னோட சித்தத்தை சிவன்பால் வைத்தவங்க தான் சித்தர்கள். மனம் மொழி மெய் கடந்தவங்க, நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள், நமக்கு குருமார்களும் கூட. ஒரு குடும்பத்திற்கு குடும்பத் தலைவனானது முக்கியமாக தேவை. அதே மாதிரி தான் ஊருக்கும் தலைவன் தேவை, நாட்டிற்குமே தலைவனானவர் தேவை. அதே போல தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மா உயர்வு பெற தலைவன் தேவை. இங்கே தலைவன் குருவாக வருகிறாரு. அதே போல தான் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒரே தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலையானது அல்ல. மேலுமே ஒவ்வொரு ஆன்மாவின் பரிபரிக்கத்திற்குமே ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வாய்க்கிறாங்க. எப்படி ஒவ்வொருவரோட உடை மற்றவங்களுக்கு பொருந்தாதோ குருமார்களும் அப்படிதாங்க. சில பேர்த்துக்கு அகத்தியர், சில பேர்த்துக்கு மகா பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் தான் நவகோடி சித்தர்கள் கால் பதித்த பூமியானது இது. இந்த பதிவில் நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் தரிசனமானது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த பழனியில் இருந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த ஒரு அற்புதமான மகான் கணக்கன்பட்டி சித்தர் பழனிசாமி அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்தில் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையோட சிறப்புகளையும் இதில் நாம் கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்க. சனிக்கிழமை 28ஆம் தேதி பிப்ரவரி 28 பார்த்தீங்களா குரு பூஜையானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று பார்த்தீங்களா பௌர்ணமியானது இருக்கு. இந்த பௌர்ணமி பூஜையில் கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன, இதையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க. சிலரெல்லாம் இப்பொழுது எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்பொழுது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தாரு. சாமிகள் அப்படின்னாவே உண்மையிலேயே ஒரு மகான். ஏன் அப்படின்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அவர் இந்த பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் பேருன்னு சொல்லலாம். பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர் பல பேருமே மூட்டை சாமிகள் நினைத்திருந்தாலே எப்படியோ அவங்கள பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரோட வாழ்க்கை முறையே வேறு. நம்மிடம் இருக்கும் குறைகளை அகற்றுவதற்காகவே இவர் அவதரித்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. யாராவது இவர்கிட்ட வந்து பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள வந்தீங்களா விரட்டி விடுவார். எவரிடம் இருந்துமே சல்லி காசு கூட வாங்க மாட்டாராம். யாரிடமோ எதுவும் கேட்கவும் மாட்டாராம். இப்போது கூட இவரோட சில பக்தர்கள் இதே கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்காக ஒரு சிற்சபை கட்டி வருகிறாங்க. இதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லை. அந்த அளவுக்கு ஒதுங்கே இருக்கக்கூடியவர் தான். மேலுமே இதே கணக்கன்பட்டியில் அவரோட சகோதரியின் குடிசையில் வசிக்கிறார். இவர் எப்போதாவது சாப்பிடுவார். அவர் சகோதரர் வீட்டிலே இருப்பாங்களாம். ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து அவர் கேட்கும்போது உணவு வாங்கி வந்து தருவாங்களாம். இப்படி தான் இவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தாராம். ஆனால் இந்த 50 வருடங்களில் மூட்டை சாமி கிட்ட கார்களிலும் வேன்களிலும் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எரிந்தெறிந்து விடுவது போல இவர் பாப்பாராம். அடுத்த கணமே அந்த ஆசாமிகள் கிளம்பி போய் விடுவாங்களாம். இவருக்கு காசு, பணம், உணவு, உடை, இடம் இப்படி எதுவுமே முக்கியம் இல்லை. இவருடைய அவதார நோக்கமே வேறு. அதனால தான் இவர் பலரிடம் இருந்துமே தனித்து தெரிகிறார் அப்படிங்கிறது தான் கணக்கன்பட்டி சுவாமி ஒருவர். மேலுமே கணக்கன்பட்டி கிராமத்திற்குள்ள தொடர்ச்சியாக இவர் தங்கி இருப்பது கடந்த சில வருடங்களாகத்தானா. அதற்கு முன்னால் அடர்ந்த மலையில் எங்கேயாவது தங்கியிருப்பாராம். பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடும்பன் மலையில் சில காலம் தங்கியிருந்தாராம். பல நேரங்களில் இவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது பக்தர்கள் எவராலுமே கண்டுபிடிக்க முடியாத வகையில் தான் இவர் இருப்பாராம். மேலுமே உச்சி வேளையில் கொளுத்துற வெயிலில் மலைக்கு மேலே தங்குகிற ஒரு பாறையில் இவர் அமர்ந்து தியானத்தில் இருப்பாராம். மேலுமே பேயென கொட்டுகிற மலையில்
முழுக்க நனைந்தபடி அதே பாறையில் படுத்திருப்பாராம். இயற்கையோட எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே இல்லையாம். அப்படி அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாராம். மூட்டை சாமிகளோட அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் நம்மிடம் சொன்னது, அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் மின் வயர் ஒன்று அருந்து நடு ரோட்டில் விழுந்து கிடந்ததாம். இதை கண்டு அனைவருமே அஞ்சி நடுங்க அந்த பக்கமே செல்லாமல் இருந்தாங்களாம். சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக சென்று இந்த கணக்கன்பட்டி ஐயா அந்த வயரை தன்னோட கையால் எடுத்து அப்புறப்படுத்தி போட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்களா வாழ்ந்த காலத்தில் பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்காராம். ஒரு வாய் பேச முடியாத நபரை வாய் பேத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வையுமே நிகழ்த்திருக்கிறாராம். இவரோட கையில் எப்போதுமே ஒரு மூட்டை பையை தூக்கிட்டோண்டே சுற்றுவாராம். இதனால் மக்கள் அனைவருமே மூட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே மூட்டை சுவாமிகள் வசித்து வந்த இடம் பழனி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பழனி கலை கல்லூரி வாசலில் தான். மேலுமே இவங்க பார்த்திங்களா எப்போருமே ஒரு பச்சை கலரில் தலைப்பை கட்டி இருப்பாராம். பெரும்பாலுமே இவர் பார்த்திங்களா வேஷ்டியை மடித்து கட்டி இருப்பாராம். இவர் உடுத்தி இருக்கக்கூடிய துணிகள் பெரும்பாலுமே கந்தலாகவே இருக்குமா. அதே மாதிரி இவரோட இடது தோள்பட்டையில் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே இருப்பாராம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் பார்த்திங்களா நம்மளுடைய பாவங்களையும் சேர்ந்து சுமப்பதா ஐதீகம். ஸோ இந்த மூட்டை எங்கே போனாலுமே எடுத்துக்கொண்டே தான் போவாராம். அந்த மூட்டை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக கத்தி சத்தம் போடுவாங்களாம். இப்படி இவர் வாழும்போதே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாராம். இவர் இருந்ததுக்கப்புறம் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தாலே நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும். கணக்கன்பட்டி சென்று வந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னோட அனுபவத்துலையுமே சொல்கிறோம், கணக்கன்பட்டி சித்தர் ஐயா சாமிகிட்ட போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதையெல்லாம் நீங்கள் உங்களோட மனதார நினச்சி நீங்கள் கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா கிட்ட வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். நீ நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் பார்த்திங்களா பழனிக்கு அருகில் வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மகன். அவர் வாழும் காலத்திலேயே பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை பல்வேறான அற்புதங்களை நிகழ்த்தியதாலும் தீராத நோய்களை குணப்படுத்தியதுனாலும் சாய்பாபாவோட மறு அவதாரமாக காணப்பட்டதுனாலும் மக்கள் பெரும்பாலும் அன்பை பெற்று பிரபலமாயிட்டாரு. இவரோட எளிமையான தோற்றம் மற்றும் உண்மையான பக்தி மக்களை கவர்ந்திருக்கு. மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஆலயத்தில் பார்த்திங்களா பல்வேறான சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இவரோடைய ஜீவ சமாதியில் பார்த்திங்களா இன்றுமே ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் ஆனது நடக்கும். அதில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய மைண்டானது ரிலாக்ஸாக இருக்கும். மேலுமே நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இங்கே ஆலயத்திற்கு செல்லும் போது நம்ம கண்டிப்பாக பூக்களை வாங்கிட்டு போய் அவரோட ஜீவ சமாதிக்கு போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாராவது இவர்கிட்ட பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள விரட்டி விடுவாராம். எவர்கிட்ட இருந்துமே சல்லி காசு கூட இவர் வாங்காத ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்தவராம். மேலுமே இது பழனியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரபலமாயிடுச்சு இந்த ஆலயம் பார்த்திங்களா. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவாராம். இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டே இருப்பாராம். அதனை எங்கே போனாலுமே தூக்கி கொண்டு தான் போவாராம். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக்கி கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால இவர் பல்வேறான வகையான அற்புதங்களை நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியுமே அடைந்துவிட்டார். மேலுமே இந்த திண்டுக்கல் பார்த்தீங்களா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையானது இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. மேலுமே இவர் கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமே பரட்டை தலையிடணும், அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்தும் தலப்பா கட்டிருப்பாராம். இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலுமே இவர் வாழ்ந்த காலத்தில் சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னும் கல்லால் அடித்து விரட்டிய சம்பவமே பல நடந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. மேலுமே இவர் பார்த்திங்களா அந்த வாய் பேச முடியாத ஒரு பையனுக்கு
அளவுக்கு வாய் பேச வைத்த ஒரு அற்புதமான நிகழ்த்திய இவர் அதிசயத்தை தான் உலகம் முழுவதுமே பரவி இருக்கு. மேலுமே இவர் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்திற்கு ஆரம்ப காலத்தில் குறைவான மக்கள் பார்த்தீங்களா வந்து வழிபட்டிருக்காங்க. ஆனால் இவரோட பெருமைகள் உலகம் முழுவதுமே தீராத பிரச்சனைகள் எல்லாமே இவர்கிட்ட இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட மனதிலுமே இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயமானது நிகழ்ந்திருக்கு. இன்று பார்த்தீங்களா அமாவாசை பூஜையானது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ உங்களோடைய காண முடியும். என்னோட அனுபவத்தாலேயே நிச்சயமாக சொல்கிறேன். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குரு கணக்கன்பட்டி ஐயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் யுவர்ஸ் தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் குரு பூஜைக்கு போயிருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி, இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் யுவர்ஸ் தேங்க்யூ.